ஹாய், ஹலோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நல்லா இல்லை அப்படின்னா நல்லா ஆயிக்கோங்க. உங்களை தவிர்த்து உங்களை யாராலையும் நல்லா ஆக்க முடியாது. சரி, ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரடக்ஷன் டு ட்ரிக்னாமெட்ரி எடுத்தாச்சு. ஸோ அது பார்க்காதவங்க தயவு செஞ்சு போய் அதை பார்த்துட்டு வந்துடுங்க. சரியா? அதை பார்த்துட்டு வந்தால் தான் இங்கே நம்ம என்ன சொல்லித்தரோன்றது உங்களுக்கு புரியும். அதெல்லாம் இல்லை சார், நான் டேரெக்டாக எக்ஸைஸ் உள்ள பூந்து விளாடுவேன் சார், எப்படி கொடுத்தாலும் கொஸ்டின் அப்படின்னா தாராளமாக பாருங்கள். பட் அந்த மாதிரி இல்லாதவங்க போயிட்டு பார்த்துட்டு வந்துடுங்க. பார்த்துட்டு வந்துட்டு இந்த எக்ஸசைஸ் சால்வ் பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம சால்வ் பண்ண போகிறது இங்கே பார்த்த உடனே தெரிஞ்சிருக்கோம். எக்ஸசைஸ் 8.1 தான் சால்வ் பண்ண போகிறோம். சரி, இன் ட்ரையாங்கிள் ஏபிசி ரைட் ஆங்கிள் அட் பி. ஓகே, ஏபி ஈக்குவல் 24 சென்டிமீட்டர், பிசி 7 சென்டிமீட்டர், டிட்டர்மைன் சைன் ஏ காஸ் ஏ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க கொஷினில் சொன்ன மாதிரி நாம் சில விஷயத்தை எடுத்து எழுதிப்போம். மோஸ்ட்டாக நம்ம பண்ணக்கூடிய தப்பு என்ன தெரியுமா? அடுத்தவங்களை பார்த்து காப்பி அடிக்கிறது. அதாவது எந்த அளவு காப்பி அடிக்கிறதுனா, அவன் பேர் அதில் எழுதி வச்சுருந்தா கூட அதை கூடவே அப்படியே பார்த்து காப்பி அடிச்சுட்டு வந்துடுவோம். ஸோ அந்த மாதிரி ஆளுங்களாம் இருக்காங்க. ஸோ இதில் என்ன காப்பி அடிக்கக்கூடாது அப்படின்னா, நம்ம கொஸ்டினில் ஒரு சில பேர் அவங்களுக்கு வந்து ஈஸியாக புரியும், அதனால் அவங்க மைண்ட்லேயே கேல்குலேட் பண்ணி எல்லாத்தையும் சால்வ் பண்ணிவிடுவாங்க. ஆனால் அதே மாதிரி நாமளும் இருக்கணும், மைண்ட்லேயே கேல்குலேட் பண்ணிடணும் அப்படின்னா எல்லாருமே ஃபஸ்ட் ரேங்க் எடுத்துகிட்டு போயிடலாம்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு சில பேருக்கு இருக்கக்கூடிய விஷயம் அது. அதை நம்ம ட்ரை பண்ணி வளர்த்துக்கலாம், பிரச்சனை இல்லை. பட் அதை அப்படியே பண்ணணும், எந்த விதமான ட்ரையுமே பண்ணாமல் அப்படியே பண்ணணும்னு சில பேர் நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்கெல்லாம் தயவு செஞ்சு அது மாதிரி மறந்துடுங்க. ட்ரை பண்ணுங்கள், தானாக வரும். சரி, அந்த மாதிரி எதுக்கு இதை சொல்ல வந்தேன் அப்படின்னா, சில பேர் வந்து தப்பாக போட்டுருவாங்க. அதாவது சீக்கிரம் முடிச்சுட்டு பார்த்தா கொஸ்டின் ஒன் ஆன்சர்ஸ்லாம் தப்பாக இருக்கும். ஸோ அதனால் இதை சொல்ல வரேன். படித்து பார்த்துட்டு புரிஞ்சு ஆன்சர் எழுதுங்க. இன் ட்ரையாங்கிள் ஏபிசி, ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது, அது வந்து ஏபிசி. அது வந்து பார்த்திங்கன்னா ரைட் ஆங்கிள் அட் பி. அப்போது பின்ற ஆங்கிளில் ரைட் ஆங்கிளாக நான் எடுத்துக்கணும். ஸோ அப்போது ஒரு ட்ரையாங்கிள் நான் ட்ரா பண்ணிக்கிறேன். அது வந்து ரைட் ஆங்கிளாக தான் இருக்கணும். ஏன் ரைட் ஆங்கிளாக இருக்கணும் அப்படின்னா, பி வந்து ரைட் ஆங்கிள்ன்ட்டாங்க. ஸோ அப்போ நான் அதுக்கேற்ற மாதிரி தான் எடுத்தாகணும். ஓகே, சரி. இப்போ இதுதான் பியாக இருக்கணும், ஏன்னா இதுதான் ரைட் ஆங்கிளாக இருக்குது. அப்போ இது நான் ஏ, இது நான் சி எப்படினாலும் வச்சுக்கோங்க. ஓகே, ஏபி வந்து 24. ஸோ ஏபி வந்து 24 சென்டிமீட்டர், பிசி 7 சென்டிமீட்டர் அண்டு டிட்டர்மைன் சைன் ஏ காஸ் ஏ. ஸோ சைன் ஏ, அதாவது ஏன்ற ஆங்கிள் தான் இப்போ தீட்டான அவங்க வச்சுருக்காங்க. சரியா? அப்போது சைன் ஏ காஸ் ஏ. அதுக்கு முன்னாடி இந்த ஏசியை நம்ம கண்டுபிடிக்கணும்ல. ஸோ ஏசி ஈக்குவல் டு என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும். அதை நான் எக்ஸுன்னு வந்து அசியூம் பண்ணி வச்சுக்கிறேன். ஏன்னா ஒரு வாட்டி ஏசி ஏசி ஏசின்னு எடுத்துகிட்டு போக வேணாம். நிறைய பேர் இப்படி பண்ணுவாங்க. ஸோ பைத்தகரஸ் தேர்ம் யூஸ் பண்ணும் போது ஏசி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயர்னு சொல்லிட்டு எடுத்துப்பாங்க. அந்த மாதிரி பண்ணாமல் நம்ம இது எக்ஸ்னு வச்சுட்டா எக்ஸ் ஸ்கொயர்னு எடுத்துக்கலாம். சரி, யூஸிங் பைத்தகரஸ் தியரம். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு சம் ஆஃப் ஸ்கொயர் ஆஃப் 2 அட்ஜசன்ட் சைட்ஸ். சரி, அப்போ பார்த்தீங்கன்னா 24 ஸ்கொயர் ப்ளஸ் 7 ஸ்கொயர். சரி, ஒரு சில பேருக்கு வந்து இதெல்லாம் எப்படி ஸ்கொயர் பண்ணணும், நான் டியூஷனில் படிக்கிறவங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். எப்படிலாம் ஸ்கொயர் பண்ணணும், வேல்யூஸ் கொஞ்சம் பெருசாக இருந்தால் எப்படி ஸ்கொயர் பண்ணணும்னு சொல்லிட்டு. சரி, ஓகே, ஒன்றுமே இல்லை, சிம்பிள். 5ல் முடிஞ்சால் ரொம்ப 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 ஈஸி. சிங்கிள் டிஜிட்டும் ரொம்ப ஈஸி. ஸோ 2 டிஜிட் இந்த மாதிரி வந்தால் என்ன பண்ணலாம் அப்படின்னா, எல்லா 2 டிஜிட்டும் யூஸ் பண்ணலாம் அதே மெத்தடில். ஸோ 24 ஸ்கொயர் கரெக்டாக. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், ஒரு சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும், தெரிஞ்சவங்க ஸ்கிப் பண்ணிடுங்க, தெரியாதவங்க பார்த்துட்டு போங்க. ஸோ 4 ஸ்கொயர் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் என்ன வரும், 4 ஸ்கொயர் 16. அடுத்து 2 ஸ்கொயர் என்ன வரும், 4. பட் ஆனால் டபுள் டிஜிட்டில் தான் எப்பவுமே எழுதணும். ஓகேவா? 2 டிஜிட்டில் தான் எப்பவுமே எழுதணும். ஸோ 2 ஸ்கொயர் 4னா 0 எழுதிக்கிறேன். ஸோ இங்கே உள்ளே இருக்கக்கூடிய 2 டேர்ம் மல்டிப்ளை பண்ணுங்கள். 4 2 சார் என்ன வரும், 8. அந்த வரக்கூடிய ஆன்சரோட வெளியே இருக்க டேர்ம் கூட மல்டிப்ளை பண்ணுங்கள். ஸோ வெளியே என்ன இருக்குது, 2. 8 2 சார் 16. அந்த 16 எங்கே போடணும் அப்படின்னா, லாஸ்ட் டிஜிட்டை விட்டுட்டு அதுக்கு கீழே அதுக்கு அடுத்த வர இதை தான் போடணும், 16. ஸோ இப்போ இது எல்லாத்தையும் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ப்ளஸ் பண்ணுங்கள். 6 இது 7 5. ஸோ 576. அதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஆன்சர். நிறைய பேருக்கு வந்து சார் நான் வந்து பார்த்தீங்கன்னா 50 ஸ்கொயர் வரைக்கும் எனக்கு பக்காவாக ஞாபகம் இருக்குது சார், ஃபிங்கர் டிப்பில் வச்சுருக்கேன் அப்படின்னா பிரச்சனையே இல்லை, சூப்பர், கிரேட் அப்ளாஸ். தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. ப்ளஸ் 7 ஸ்கொயர் வந்து பார்த்திங்கன்னா 49. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் என்ன வரும், 576 ப்ளஸ் 49. ஸோ 76 ப்ளஸ் 49 5 2 625. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் வந்து நம்மளுக்கு என்ன தேவை, எக்ஸ் ஸ்கொயர் தேவையில்லை, எக்ஸு தான் நம்மளுக்கு தேவை. அந்த எக்ஸு கிடையாது, நம்ம சம்மில் வரக்கூடிய எக்ஸு. சரி, எக்ஸ் ஸ்கொயர் 625 அப்படின்னா எக்ஸ் ஈக்குவல் டு என்ன வரும், ஸோ 625 ஸ்கொயர் ரூட்லேருந்து வெளியிடுங்க.
மேபி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போனோம் அப்படின்னா இந்த ஸ்கொயர் அந்த சைடு அமிச்சா அப்படின்னா ரூட்டாக மாறிடும் கரெக்டாக. ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 625 இருக்கும். சரி, இதை நான் வெளியே எடுக்க போகிறேன் அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள், ரொம்ப ரொம்ப ஈஸி தான் இது. ஸோ 625 5 ஸ்கொயர் லாஸ்ட்டாக 25ன்னு வந்த மாதிரி லாஸ்ட்டில் 5ல் முடிஞ்சாலே ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸோ 25 இதோட ஸ்கொயர் 5 ஸ்கொயர், 5 ஸ்கொயர் தான் 25 கரெக்டாக. ஸோ 5 அதுக்கப்புறம் முன்னாடி இருக்கிற இந்த 6. ஸோ இதை என்ன பண்ணலாம் அப்படின்னா 2 கான்சிக்யூட்டிவ் நம்பர், அதாவது அடுத்தடுத்து வரக்கூடிய நம்பரை நான் மல்டிப்ளை பண்ணேன் அப்படின்னா எனக்கு 6ன்னு வரக்கூடிய ஆன்சர் வரணும். 2 கான்சிக்யூட்டிவ் நம்பரை மல்டிப்ளை பண்ணேன் அப்படின்னா 6ன்னு வரணும். ஸோ அப்போது 2 3s are 6 கரெக்டாக. அப்போ ஃபஸ்ட்டு நம்பர் 2 மட்டும் நான் எடுத்துக்க போகிறேன், அவ்வளோதான். ஸோ 25 ஸ்கொயர் தான் 625. இது நிறைய பேர் பார்த்தோன்னே 25 ஸ்கொயர் தான் 625 அப்படின்னு தெரிஞ்சிருக்கும். பட் தெரியாதவங்களுக்கு இதுதான் மெத்தட். லாஸ்ட்டில் 5ன்னு முடிஞ்சிச்சு அப்படின்னா நிறைய பேர் டவுட் வந்திருக்கும், சார் அப்படி பார்த்தீங்கன்னா 1 6 ஆனாலும் 6 தானே சார் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கொஞ்சம் ஐடியாலஜியாக யோசிக்க வந்திருக்கும். பட் நான் என்ன சொன்னேன், 2 கன்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ் அப்படின்னு நான் சொன்னேன் கரெக்டாக. 2 கன்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ். இப்போ 1 6 ஆர் 6 தான் கரெக்டு தான். பட் 1க்கு அப்புறம் 6ஆக வரும், நடுவில் இருக்கக்கூடிய 2 3 4 5லாம் எங்கே போச்சு? அப்போது அடுத்தடுத்து வரணும்னா 2க்கு அப்புறம் இமீடியட்டாக 3 வந்தது. ஸோ 2 3s are 6, ஃபஸ்ட்டு நம்பரான 2 நான் எடுத்துக்கிட்டேன். ஸோ x is equal to 25. அப்போ நம்மளுடைய ஏசியோட வேல்யூ வந்து என்னது 25, ரைட்டு. இது முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான், இதோட முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம், கொஷினுக்கு போயிடுவோம். சார் என்ன சார் இப்போ தான் கொஷினுக்கு வரீங்களான்னு கேட்டால் ஆமாம்ப்பா இப்போ தான் கொஷினுக்கு வரும். இவ்வளோ நேரம் நம்ம என்ன சால்வ் பண்ணோம், ஹைபாட்டனிஸை கண்டுபிடிக்க சால்வ் பண்ணோம். எதுக்கு ஹைபாட்டனிஸை நம்ம கண்டுபிடிக்கிறோம், சைன் காஸ் கண்டுபிடிக்கணும்ல. ஸோ நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு புரியாத வார்த்தை என்னது, சோகாட்டோ. சரி, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், சைன் ஏ ஃபஸ்ட்டு கண்டுபிடிப்போம். சைன் ஏ. ஸோ சைன் ஏ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சைன் வந்து என்னது, ஸோ கரெக்டாக சைன் ஈக்குவல் டு ஆப்போசிட் பை ஹைபாட்டன்யூஸ். சைன் ஏ ஈக்குவல்ஸ் டு ஆப்போசிட் பை ஹைபாட்டன்யூஸ்னு பார்த்துட்டோமா. ஸோ சைன் ஏ வந்து இங்கே இருக்குது, இதுக்கு ஆப்போசிட் வந்து என்னது, டேரெக்டாக அந்த 7 தானே ஆப்போசிட். ஸோ 7 டிவைட் பை ஹைபாட்டன்யூஸ் வந்து என்னது இருக்குது, லென்த்தியஸ்ட் சைடு எக்ஸ் வந்து 25. ஸோ சைன் ஏ வந்து பார்த்தீங்கன்னா 7/25. இப்போ அடுத்து காஸ் ஏ. ஸோ காஸ் ஏ அப்படின்னா என்ன வரும், கரெக்டாக. ஸோ காஸ் ஏ ஈக்குவல்ஸ் டு அட்ஜசன்ட் பை ஹைபாட்டன்யூஸ். ஸோ ஹைபாட்டன்யூஸ் எக்ஸ்ன்ற சைடு, அப்போ அட்ஜசன்ட் என்ன சைடு வரும், 24 சென்டிமீட்டர் தான் அட்ஜசென்ட்டாக வரும். ஏன்னா 7 சென்டிமீட்டருங்கிறது ஆப்போசிட் கரெக்டாக. ஸோ அப்போது 24 டிவைட்ஸ் ஹைபாட்டன்யூஸ் வந்து என்னது 25. பட் கொஷினில் தனித்தனியாலாம் அவங்க கேட்கல, என்ன கேட்டிருக்காங்க, சேர்த்து தான் கேட்டிருக்காங்க. அப்போ நாமளும் சேர்த்து தான் எழுதணும். ஸோ சைன் ஏ காஸ் ஏ வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா 7/25, 24/25. அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இவ்வளோதான் ஆன்சர். சரி, ரொம்ப ரொம்ப சிம்பிள் இல்லை. செகண்ட், சைன் சி காஸ் சி கேட்குறாங்க. இது உங்களுக்கு ஹோம்ஒர்க். ஸோ என்ன ஆன்சர் அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணிடுங்க மறக்காமல். சைன் சி காஸ் சி, அதாவது இந்த டைமிங் உங்களுக்கு என்ன ஓடிக்கிட்டு இருக்குன்னு எனக்கு தெரில, அரௌண்ட் ஒரு 10 மினிட்ஸ் ஆர் ஒரு 8 மினிட்ஸ் ஏதோ ஓடும்னு நினைக்கிறேன். ஸோ டைமை கரெக்டாக மென்ஷன் பண்ணி ஆன்சரை மென்ஷன் பண்ணுங்கள், சரியா? ஓகே, நெக்ஸ்ட். ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்தீங்களே அதே மெத்தட் தான். முன்ன நான் ஏலேருந்து எடுத்துக்கிட்டேன், இப்போ அவங்க சைன் சி கேட்குறாங்க கரெக்டாக. சைன் சி காஸ் சி. அப்போது சியிலேருந்து பாருங்கள், சியை தீட்டான்னு எடுத்துக்கோங்க. இதோட ஆப்போசிட் வந்து என்ன வரும், 24 தான் இதோட ஆப்போசிட்டு. அட்ஜசன்ட் வந்து என்ன வரும், 7. ஹைபாட்டன்யூஸ் எக்ஸு. அவ்வளோதான், சிம்பிள். கிட்டத்தட்ட நான் ஆன்சரை சொல்லிட்டேன், பட் ஆன்சரை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், சரியா? செகண்ட் சம். இன் ஃபிகர் 8.13 ஃபைண்ட் tan p மைனஸ் காட் ஆர், ரைட்ரா? சரி, இப்போ என்ன சொல்லிட்டாங்க, tan p மைனஸ் காட் ஆர் அந்த வேல்யூ வந்து உங்களுக்கு என்ன வரும், அதை வந்து எங்களுக்கு எடுத்து கூறுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சொல்லிட்டா போச்சு. இப்போ நல்லா பாருங்கள், இது வந்து ஒரு 90 டிகிரி இருக்குது. சரி, ஓகே. ஃபஸ்ட்டு tan pலேருந்து போவோம். ஸோ பி இங்கே தான் இருக்குது. ஸோ இதை நான் தீட்டான்னு அசியூம் பண்ணிக்கிறேன். இதை நான் தீட்டான்னு அசியூம் பண்ணேன் அப்படின்னா இது ஆப்போசிட், இது 13 சென்டிமீட்டருங்கிறது ஹைபாட்டன்யூஸ், 12ங்கிறது அட்ஜசன்ட் சைடு கரெக்டாக. ஸோ எனக்கு கியூஆர், அதாவது ஆப்போசிட் சைடு எனக்கு தெரியாது, அதை நான் எக்ஸ்னு வச்சுக்கிறேன், எக்ஸ்னு அசியூம் பண்ணுறேன். இப்போ ஃபஸ்ட் நான் அந்த ஆப்போசிட்டாக கண்டுபிடிக்கணும். அதுக்கு பைத்தகரஸ் தியரமை நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அப்போது 13 ஸ்கொயர் ஈக்குவல்ஸ் டு 12 ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர். சரி, அப்போ 13 ஸ்கொயர் எனக்கு என்ன தேவை அப்படின்னா
எக்ஸு தான் தேவை. அப்போ இந்த 12 ஸ்கொயரை நான் இந்த சைடு அனுப்பிச்சிடுறேன் இங்கேயே. அப்போ 13 ஸ்கொயர் மைனஸ் 12 ஸ்கொயர்னு இருக்கும் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர். மைனஸ் ஏன் வந்துச்சுன்னு நிறைய பேருக்கு தெரியும். ஏன்னா ஈக்குவல் டு நான் இந்த சைடு எடுத்துகிட்டு வரேன். ஸோ 13 ஸ்கொயர் வந்து என்ன வரும் 169. ஸோ ஸ்கொயர் வேல்யூலாம் அப் டு ஒரு 15 வரைக்கும் படிச்சுக்கோங்க, ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மைனஸ் 12 ஸ்கொயர் 144 ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர். சரி ஓகே, இது வரைக்கும் நம்ம கண்டுபிடிச்சி வச்சாச்சு. இப்போ என்ன தேவை, இங்கே கூட நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ 169 144 போச்சுன்னா 100 போயிடும். 69ல் 44 போச்சு அப்படின்னா 25 கரெக்டாக. 69ல் 44 போச்சுன்னா 25 ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர். பட் நம்மளுக்கு தேவை எக்ஸ் ஸ்கொயர் நம்மளுக்கு தேவை இல்லை. அப்போது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன வரும், ஸோ ஸ்கொயர் ரூட் எடுத்தால் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 25 என்ன வரும் 5 ஸ்கொயர் தான் 25 கரெக்டாக. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 5 ரைட்டு. இப்போ எக்ஸோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் 5ன்னு சொல்லிட்டு. அவ்வளோதான். இதுக்கப்புறம் நம்மளுக்கு தெரிஞ்சதெல்லாம் எடுத்து எழுதி போட்டு வச்சு ஆன்சர் கண்டுபிடிச்சிட வேண்டியது தான். tan p. ஸோ tan p. ஸோ tan p நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னா tan வந்து என்னது சோகா டோவா கரெக்டாக. சோகா டோவா அதில் இந்த டோ மட்டும் தான் நம்ம எடுத்துக்க போகிறோம். ஏன்னா tan ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். அப்போ tan p ஈக்குவல் டு ஆப்போசிட் வந்து என்னது எக்ஸுங்கிறது 5 டிவைடட் பை அட்ஜசன்ட்ங்கிறது 12 சென்டிமீட்டர். ஏன்னா 13 வந்து ஹைபாட்டன்யூஸ் லாங்கஸ்ட் சைட். அவ்வளோதான். இப்போ tan p முடிஞ்சிருச்சா. அடுத்து என்ன கேட்குறாங்கன்னா காட் r. ஸோ அடுத்து காட் r. ஸோ காட் அப்படிங்கிறது வந்து என்னது டேனோடைய இன்வெர்ஸ் கரெக்டாக. காட் r அப்படிங்கிறது டேனோடைய இன்வெர்ஸ். அப்போது 1/tan r கரெக்டாக. 1/tan r. ஸோ காட் rனா 1/tan r இதுதான். ஸோ நம்மளுக்கு என்ன தெரியணும், அப்போது tan r உடைய வேல்யூ தெரியணும். நம்மளுக்கு tan p ஓட வேல்யூ தான் தெரியும். அப்போ tan r வந்து என்னது அப்படின்றத கண்டுபிடிங்க. ஸோ tan r வந்து பார்த்தீங்கன்னா ஸோ டேன்னா தெரியும் டூ, அதாவது ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். ஸோ ஆர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது கரெக்டாக. ஆர் வந்து இங்கே இருக்குது. ஸோ இதை நான் தீட்டான்னு எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா இதோடைய ஆப்போசிட் வந்து பார்த்தீங்கன்னா 12 சென்டிமீட்டர் டிவைடட் பை அட்ஜசன்ட் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸுங்கிறது 5. ஸோ 12/5ன்னு சொல்லிட்டு இருக்கும். ஆனால் பட் நம்மளுக்கு என்ன தேவை, tan r முக்கியம் இல்லை, இன்வெர்ஸ் ஆஃப் tan, அதாவது காட்டு தான் நம்மளுக்கு தேவை கரெக்டாக. சரி, அப்போது காட் ஆர் ஈக்குவல்ஸ் டு 1/tan r. ஸோ அப்போ காட் ஆர் ஈக்குவல் டு என்னென்னு எடுத்துக்கலாம் 5 அப்படியே இன்வெர்ஸு 12/5 இருக்கா, அப்படியே இன்வெர்ஸு 5/12 முடிஞ்சிருச்சு. காட் ஆர் ஈக்குவல் டு 5/12. அவ்வளோதான். அவங்க சொன்னதை அப்படியே எடுத்து எழுதிப்போம். என்னது tan p மைனஸ் காட் ஆர். ஸோ tan p வந்து பார்த்தீங்கன்னா 5/12 மைனஸ் காட் ஆர் வந்து பார்த்தீங்கன்னா அதுவுமே 5/12 தான். சிம்பிள். ஸோ 5/12 மைனஸ் 5/12 என்ன வரும், 5ல் 5 போனால் 0, 12ல் 12 போச்சுன்னா 0. டோட்டல் ஆன்சரே எனக்கு 0 தான் வந்துருச்சு. அவ்வளோதான். சிம்பிள் தானே, ரொம்ப ரொம்ப சிம்பிள், ஈஸியான ஒரு விஷயம் தான். சரியா. இஃப் sin a ஈக்குவல் டு 3/4 கேல்குலேட் காஸ் a அண்டு tan a அப்படின்றாங்க. சரி, sin ஏவோட வேல்யூ கொடுத்துட்டாங்க 3/4ன்னு சொல்லிட்டு. அப்போ காஸ் ஏவும் tan ஏவும் என்ன அப்படின்றத எனக்கு சொல்கிறாங்க, கேட்குறாங்க கரெக்டாக. நல்லா பாருங்கள், sin ஏவோட வேல்யூவே அவங்க கொடுத்துட்டாங்க. சைன்னா என்ன படித்தோம் நம்ம, ஸோ கரெக்டாக. ஸோ அப்போ ஆப்போசிட் பை ஹைபாட்டன்யூஸ். அப்போ இந்த 3ன்றது என்ன அப்படின்னா ஆப்போசிட், இந்த 4 அப்படிங்கிறது ஹைபாட்டன்யூஸ் கரெக்டாக. புரிஞ்சுதா? அப்போது ஒரு ட்ரையாங்கிளில் ஆப்போசிட்டும் ஹைபாட்டன்யூஸும் கொடுத்துட்டாங்க. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், அட்ஜசன்ட்டை மட்டும் கண்டுபிடிச்சா போதும், வேலை அவள் தான், சிம்பிள். ஸோ அதே மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் வரைஞ்சிக்கிறேன். ட்ரையாங்கிள் வரையணுமா சார்னு கேட்டால் கம்பல்சரி கிடையாது. ட்ரையாங்கிள் உங்களுக்கு புரியணுன்ட்டு தான் நான் வரைஞ்சிக்கிட்டு இருக்கேன். டயக்ராம்லாம் போய் கொஸ்டின் எழுதாதீங்க. சப்போஸ் ஏதாச்சும் மிஸ்டேக் பண்ணுறீங்க அப்படின்னா டயக்ராம் வரைஞ்சிக்கோங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை. சரி ஓகே. ஏபிசி. ஸோ ஆங்கிள் பியை வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போசிட். ஸோ இப்போ நான் என்ன எடுத்துக்கலாம், sin ஏ. ஸோ ஏவை நான் இங்கே எடுத்துக்கிறேன். ஸோ ஏ தான் எடுத்துருக்கேன். அப்போ இதுதான் என்னுடைய தீட்டா. இதோட ஆப்போசிட் வந்து பிசி. அப்போ பிசின்றது தான் 3. நெக்ஸ்ட்டு 4ங்கிறது ஹைபாட்டன்யூஸ். ஸோ இதுதான் 4. இப்போ டேரெக்டாக 3, 4 எடுத்துக்கலாமா சார்னு கேட்டால் கூடாது, எடுத்துக்கக்கூடாது. ஏன் சார் எடுத்துக்கூடாது அப்படின்னா நம்மளுக்கு கொடுத்துருக்க வேல்யூஸை எப்பயுமே இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஃப்ராக்ஷன்ஸில் இருக்குது கரெக்டாக. அதாவது ரேஷியோஸ். இந்த இப்போ 3/4ங்கிறத நான் 3:4ன்னு எழுதலாமா, எழுதலாம். 3:4ன்னு எழுதலாம். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா 3x
4xன்னு சொல்லிட்டு 2 இருக்குது அப்படின்றது அர்த்தம். ஓகேவா? அதாவது 3 கூட ஏதோ ஒரு மல்டிபிள் டேர்மில் இருக்குது, 4 கூட ஏதோ ஒரு மல்டிபிள் டேர்மில் இருக்குது, அந்த மாதிரி. ஸோ அப்போது டேரெக்டாக 3, 4 அப்படின்னு சொல்லிட்டு என்னால் எடுத்துக்க முடியாது அதோட வேல்யூஸை. அதனால் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஏதோ ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் மல்டிப்ளிகேஷனை நான் எடுத்துக்கிறேன். ஸோ அப்போ இதை நான் 3yன்னு எடுத்துக்கிறேன், இதையும் 4yன்னு எடுத்துக்கிறேன். அப்போ நான் அட்ஜசன்ட் சைடு எக்ஸை நான் கண்டுபிடிச்சாகணும். சரியா? கண்டிப்பாக எடுத்து தான் ஆகணும். சில பேருக்கு வந்து அப்படியே அது சில பேர் இல்லை, சில சம்ஸில் அப்படியே வந்துடும். பட் அதுக்காக அதே மாதிரி எடுத்துக்கலாம். டேரெக்டாக 3, 4 நான் எடுத்துக்கிறேன்னா கூடாது. சரியா? தப்பு பண்ணாதீங்க. யூஸிங் பைத்தாகரஸ் தியரம். ஸோ 4y the whole square which equals to x square plus 3y the whole square. சரி, 4y the whole square என்ன வரும்? 16y square equals to x square plus 9y square. சரி, y ஸ்கொயர்லாம் ஒரு சைடு எடுத்துகிட்டு வந்துடுறேன். அதுவும் இல்லாமல் எனக்கு எக்ஸ் ஸ்கொயர் தான் தேவை. ஸோ அப்போது என்ன பண்ணுறேன்? 16y ஸ்கொயர் மைனஸ் 9y ஸ்கொயர் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர். சரி, இதோட வேலை முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்? 16y ஸ்கொயர்லேருந்து 16லேருந்து 9 போயிடுச்சுன்னா என்ன? ரெண்டுமே ஒய் ஸ்கொயர் தான், அது பிரச்சனை இல்லை. 16லேருந்து 9 போயிடுச்சு அப்படின்னா 7 + 9 16 கரெக்டாக? சரி, 7y ஸ்கொயர் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர். சரி, அப்போ என்ன வரும்? எக்ஸ் ஈக்குவல் டு இந்த ஸ்கொயர் ஹேண்ட் சைடு அமைச்சிடுறேன், ரூட்டாக மாறிடும். ஸோ √7y ஸ்கொயருன்னு இருக்கும். ஸோ இப்போது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு தனித்தனியாக ரூட் எடுத்தோம் அப்படின்னா √7 √y ஸ்கொயருன்னு இருக்கும். ஸோ ஸ்கொயர் ரூட் கேன்சல், எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு √7y அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். சரியா? எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு √7y. ஸோ எக்ஸோட வேல்யூ, அதாவது அட்ஜசென்ட்டை நம்ம கண்டுபிடிச்சாச்சு. அவ்வளோதான். இதுக்கப்புறம் ஆன்சரை போட்டு போனால் முடிஞ்சிருச்சு. ஸோ காஸ் ஏ, அதுக்கப்புறம் tan ஏ. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் காஸ் ஏ கண்டுபிடிப்போம். காஸ் ஏ ஈக்குவல் டு, காஸ்னா வந்து என்னென்னு வரும்? அட்ஜசென்ட் பை ஹைபாட்டன்யூஸ். கரெக்டாக? அட்ஜசென்ட் வந்து என்னது? ஏன்னா ஏலேருந்து தான் எடுத்துக்கிறோம். ஸோ இதுதான் ஏ. அட்ஜசென்ட் வந்து எக்ஸுங்கிறது √7y டிவைடட் பை ஹைபாட்டன்யூஸ். அட்ஜசென்ட் பை ஹைபாட்டன்யூஸ். ஹைபாட்டன்யூஸ் வந்து என்னது? 4y. ஸோ இப்போ இங்கே வந்து என்ன பண்ணும்? y கேன்சல் ஆயிரும். எனக்கு ஆன்சர் வந்து என்னவா இருக்கும்? √7/4ன்னு இருக்கும். சரியா? √7/4. சார் எப்படி இருந்தாலும் கேன்சல் தானே சார் பண்ணுறோம், அதுக்கு எதுக்கு சார் போட்டுக்கிட்டு ஸ்டார்டிங்கில் நம்பர் மட்டும் எடுத்துக்கலாமேன்னு கேட்டால் கூடாது, பண்ணக்கூடாது. அது ஏன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு சில கொஷின் நீங்கள் அட்டன் பண்ணும்போது புரிஞ்சுப்பீங்க. ஸோ செகண்ட் ஒன், சொல்லப்போனால் செகண்ட் ஒன் இல்லை, நான் பிரித்து சொல்லித்தரேன். tan ஏ. tan ஏ வந்து என்ன வரும்? டோ. கரெக்டாக? அதாவது ஆப்போசிட் பை அட்ஜசென்ட். ஸோ அப்போ tan ஏ ஈக்குவல் டு ஆப்போசிட் வந்து என்னது? அதே 3y. அட்ஜசென்ட் வந்து என்னது? எக்ஸ், அதாவது √7y. ஸோ y கெட்ஸ் கேன்சல். அப்போ tan ஏ வந்து பார்த்தீங்கன்னா 3/√7. ஸோ அவங்க கேட்ட கொஷின் படி அப்போ √7/4, அதுக்கப்புறம் 3/√7. சிம்பிள் தானே? ஈஸியாக தான் இருக்குது. ஈஸியாக பாஸ் பண்ணலாம். பாஸ் பண்ணலான்னு ஈஸியாக மார்க்கே எடுக்கலாம். சரியா? நல்லா மார்க் எடுங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு சாப்டர். நெக்ஸ்ட், given 15 cot a equal to 8, find sin a and secant a. சரி, 15 cot a equal to 8ன்னு இருக்குது. சார் இப்போ இது என்ன சார் பண்ணுறது? இப்படி கொடுத்து வச்சுருக்காங்களே அப்படின்னா ஒன்றுமே இல்லை. முன்னாடி இருக்கக்குள்ள இந்த 15 இதை அப்படியே அந்த ஈக்குவல்ட்டுக்கு அந்த சைடு அமைச்சிருங்க. ஸோ 15ன்றது மல்டிப்ளிகேட்டிவ் டேர்மில் இருக்குது. ஸோ அது ஈக்குவல் டு அந்த சைடு போனால் டிவிஷன்ற டேர்மில் வந்துடும். அப்போ நம்மளுக்கு ஆன்சர் என்னவாக இருக்கும்? காட் ஏ ஈக்குவல்ஸ் டு 8/15 அப்படின்னு சொல்லிட்டு கிடச்சிருமா? அவ்வளோதானே? ரொம்ப ரொம்ப சிம்பிள் தானே? அப்போ காட் ஏ, காட்டுங்கிறது நம்மளுக்கு என்ன வரும்? டேனோடைய ஆப்போசிட். ஸோ அப்போ டேன் என்ன வரும்னா 2a. கரெக்டாக? 2a. ஸோ ஆப்போசிட் பை அட்ஜசென்ட். அப்போது காட்னா என்ன வரும்? அது அப்படியே இன்வெர்ஸ், டேனோடைய இன்வெர்ஸ், அட்ஜசென்ட் பை ஆப்போசிட். கரெக்டாக? அப்போ இந்த 8ங்கிறது அட்ஜசென்ட், 15ங்கிறது ஆப்போசிட். சரி, ஓகே. இதை வச்சு நீங்கள் ஒரு ட்ரையாங்கிள் போட்டாலும் சரி, இல்லை ட்ரையாங்கிள் போடாமல் போட்டாலும் சரி, ஒரு பிரச்சனையும் இல்லை. நான் ட்ரையாங்கிள் போட்டே சொல்லித்தரேன். ஸோ தட் எவ்ரி ஒன் கேன் அண்டர்ஸ்டாண்ட். என்னடா ஆர்வம்லாம் வருது? புதுசாக இருக்கே. சரி, ஸோ வழக்கம் போல் இது ஏபிசின்னு நான் எடுத்துக்கிறேன்.
ஏன் சார் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளாகவே எடுத்துகிட்டு இருக்கீங்க அப்படின்னா, ஸ்டார்டிங்லேயே நான் உங்களுக்கு அதானே சொன்னேன். ட்ரிக்னாமெட்ரி பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளை படித்தாலே போதும், இதுவே போதும்டா உங்களுக்கு தானே சொன்னேன். அதுப்போ போதும் அது, அதை தாண்டி யோசிக்க வேணாம் சரியா. அது 11th 12th போய் அதை தாண்டி யோசிக்கோங்க. நான் நிறைய யோசிக்கிற மாதிரி இருக்கும் 11th 12th. சரி, இப்போது இதுதான் ஏன்றது தான் என்னுடைய இப்போதைக்கு தீட்டா, ஏன்னா அதான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க கொஷினில். அட்ஜசன்ட் என்ன வரும்? இது ஆப்போசிட், இது அட்ஜசன்ட் தான். அப்போ 8, ஆப்போசிட் வந்து பார்த்தீங்கன்னா 15. அப்போ எனக்கு ஹைபாட்டன்யூஸ் இந்த இதில் தெரியாது, அதை நான் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். அதே மாதிரி சொல்லியிருக்கோம்ல 8 15 அப்படியே எடுத்துக்கூடாது, 8y இல்லை 15y. சார் ஒய் தான் எடுத்துக்கணுமா? எதுனாலும் எடுத்துக்கோ, ஒரு பிரச்சனையும் இல்லை, பட் ஆனால் சேமாக எடுத்துக்கோ. யூஸிங் பைத்தகரஸ் தியரம். ஸோ பைத்தகரஸ் தியரம் படி நான் ஒரு ஸ்டெப்பாக போடல, டக்குன்னு நான் வந்து கொஞ்சம் ஆன்சர் மட்டும் போட்டுடுறேன். நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு ஸ்டெப்பாக நீங்கள் நோட்ஸ் எடுக்கும் போது போட்டுக்கோங்க சரியா. சரி ஓகே, கோச்சிப்பீங்க. x² = 8y² ப்ளஸ் 15y². அப்போது x² = 8² என்ன வரும்? 8 8 64 y² ப்ளஸ் 15². இங்கே அதே தான், கடைசியில் 5ன்னு முடியுதா? 5² என்ன வரும்? 25. முன்னாடி என்ன இருக்குது? 1 தானே இருக்குது. 1க்கு அப்புறம் என்ன வரும்? 1க்கு அப்புறம் 2 கரெக்டாக. அப்போ 1 2 2 முடிஞ்சிருச்சு. 225 225y². அவ்வளோதான், இதோட வேலை முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ இதை ப்ளஸ் தானே பண்ணும், ப்ளஸ் பண்ணி போட்டுக்கோங்க. இப்போ x² என்ன வரும்? 225 ப்ளஸ் 64. 225 ப்ளஸ் 64 வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு 9 8 289 289y². ஓகே, இப்போ இந்த ஸ்கொயர் ரூட் அந்த சைடு அனுப்பிச்சிடுறேன். ஸ்கொயர் அனுப்பிச்சிட்டு ரூட் ஆயிரும். ஸோ ரூட் ஆஃப் 289y². தனித்தனியாக ரூட் எடுக்கணும், பட் அப்படியே டேரெக்டாகவே கேன்சல் பண்ணிப்போம். ஸோ ஸ்கொயரும் இந்த ரூட்டை கேன்சல் ஆயிரும், பட் 289க்கு ரூட் அப்படியே தான் இருக்கும். ஒய்க்கு எடுக்கக்கூடிய தனியான ரூட்டு மட்டும் தான் கேன்சல் ஆகும். ஸோ அப்போ x = √289y. கரெக்டாக, √289y. பட் 289க்கும் நம்ம ரூட் எடுக்கலாம் கரெக்டாக. 289க்கு நம்ம ரூட் எடுத்தோம் அப்படின்னா 17² தான் 289. அதனால தான் மினிமம் ஒரு 15 to 20 வரைக்கும் படித்து வச்சுக்கோங்க ஸ்கொயர் ரூட்ஸ். 17² தான் 289. அப்போ ஸ்கொயர் ரூட்லேருந்து வெளியே எடுத்தோம் அப்படின்னா 17, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒய். ஸோ அப்போ எக்ஸோட டேர்ம் என்னென்னு கிடச்சிருச்சு? 17y, அதாவது ஹைபாட்டன்யூஸ். ரைட்டு, முடிஞ்சிருச்சு. அவ்வளோதான், ஆன்சர் எடுத்து எழுதுங்க. ஸோ sin A secant A. ஸோ நம்ம அப்படியே எடுத்து எழுதிப்போம். sin A, சைனுங்கிறது என்ன வரும்? ஸோ அதாவது ஆப்போசிட் பை ஹைபாட்டன்யூஸ். ஸோ ஏலேருந்து ஆப்போசிட் வந்து என்னது? 15 கரெக்டாக. ஸோ 15 டிவைடட் பை ஹைபாட்டன்யூஸ் என்ன இருக்குது? 17y. இப்போ புரியுதா இந்த ஒய்யை நம்ம ஏன் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு? இங்கேயும் ஒய் கேன்சல் ஆயிரும். சரி ஓகே, 15/17. அதுக்கப்புறம் என்ன வரும்? சீக்கன் ஏ. சீக்கன் ஏ அப்படிங்கிறது வந்து என்னது? சீக்கன் ஏ சைன், அதாவது சீக்கன் அப்படிங்கிறது காசோடைய இன்வெர்ஸ் கரெக்டாக. காசோடைய இன்வெர்ஸ். கா வந்து என்னது? கா, சிஏஹெச் கா. காசு வந்து கா. காசு வந்து அட்ஜசன்ட் பை ஹைபாட்டன்யூஸ் அப்படின்னா அப்போ சீக்கன் என்னவாக மாறிடும்? ஹைபாட்டன்யூஸ் பை அட்ஜசண்ட்டாக மாறிடும். அதோட இன்வெர்ஸ் தானே சீக்கனுங்கிறது, காசோடைய இன்வெர்ஸ். அப்போ காஸ் ஈக்குவல் டு அட்ஜசன்ட் பை ஹைபாட்டன்யூஸ்னா சீக்கன்றது ஹைபாட்டன்யூஸ் பை அட்ஜசன்ட். ஸோ ஹைபாட்டன்யூஸ் வந்து என்னது? எக்ஸ், அதாவது 17y டிவைட்ஸ். அட்ஜசன்ட் வந்து என்னது? 8y. ஸோ அப்போ ஒய் கேன்சல், 7/8 தான் உங்களுடைய ஆன்சர் சரியா. அப்போ உங்களுடைய ஆன்சர் வந்து 15/17, 17/8. ஸோ அவ்வளோதான், சிம்பிள். Given secant theta equal to 13/12. Calculate all other trigonometric ratios. ஸோ ஆல் அதர் trigonometric ரேஷியோனா secant theta கொடுத்துட்டாங்க. ஸோ ஆல் அதர்னால் நம்ம என்ன பண்ணோம்? சைன், காஸ், டேன், காட், கொசிக்கன் இதெல்லாம் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இது எல்லாத்தையும் நீங்களே கண்டுபிடிக்கிறீங்களா? கண்டுபிடிங்க. ஃபுல் நேரம் நம்ம சொல்லி கொடுத்தோம்ல, அதே தானே. ஸோ என்ன பண்ண போகிறாங்க? ஃபஸ்ட்டு ஒரு ட்ரையாங்கிளை வரைஞ்சிக்கோங்க. ட்ரையாங்கிள் வரைஞ்சிட்டிங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸி. அதனால தான் சொல்கிறேன் சார், நான் மைண்ட்லேயே போட்டுருவேன் சார்னா ஒரு பிரச்சனையும் இல்லை, நீங்களாம் ஜீனியஸ் போட்டுடலாம். ஸோ இப்போ என்ன பண்ணிக்க போகிறேன்? கிவன் சீக்கன் தீட்டா = 12/13. சரி, இப்போ நான் வந்து என்ன பண்ண போகிறேன்? ஏபிசி
சார் சும்மா சும்மா ஏன் சார் இதே இடத்துல எடுத்துட்ருக்கீங்க, சப்போஸ் வேறு இடத்துல எடுத்தால் வராதா சார் அப்படின்னு கேட்டால் ஏன் வராது, வருமே, எங்கே எடுத்தாலும் வருமே. அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஐடியா இருந்துச்சு அப்படின்னா மாற்றி கூட போட்டுக்கிறேன். ஸோ இந்த இடத்துல ஏ போட்டுக்கிறேன், இதை பியாக போட்டுக்கிறேன், இது சி. ஓகேவா? ஹாப்பியா? அந்த மாதிரி நினச்சவங்களுக்கு ஹாப்பியா? சரி. சீக்கன் தீட்டா ஈக்குவல் டு 13/12. ஸோ சீக்கன்றது எதோடைய இன்வெர்ஸ்? காசோடைய இன்வெர்ஸ். கரெக்டாக? சீக்கன்றது காசோடைய இன்வெர்ஸ். ஸோ அப்போ காசு வந்து பார்த்தீங்கன்னா CAH கா, அட்ஜசன்ட் பை ஹைபாட்டன்யூஸ். அப்போ சீக்கன்றது என்ன வரும்? ஹைபாட்டன்யூஸ் பை அட்ஜசன்ட். கரெக்டாக? அப்போ 13 அப்படிங்கிறது ஹைபாட்டன்யூஸ், 12 அப்படிங்கிறது அட்ஜசன்ட். சரி, அவங்க என்ன சொல்கிறாங்க? சீக்கன் தீட்டான்னு தானே கொடுத்துருக்காங்க, சீக்கன் தீட்டா. ஸோ இங்கே இடத்துல ஏயா பியா சியா, சீக்கன் ஏவா சீக்கன் பியா சீக்கன் சியா எதுவுமே மென்ஷன் பண்ணல. சீக்கன் தீட்டா. தீட்டானா நம்ம இஷ்டம், நாம் தான் ராஜா, எங்கேனாலும் எடுத்துக்கலாம் அந்த தீட்டாவை. சப்போஸ் இந்த சியில் எடுத்துக்கலாம், பியில் எடுத்துக்கலாம், இல்லை ஏல கூட எடுத்துக்கலாம், எங்கேனாலும் எடுத்துக்குவாங்க. சரியா? ஒரு பிரச்சனையும் இல்லை. ஸோ நான் ஏல எடுத்துக்கிறேன். ஸோ ஏவே நான் சீக்கன் ஏ அப்படின்னு சொல்லிட்டு நான் கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஹைபாட்டன்யூஸ் அப்படிங்கிறது இது ஆப்போசிட், ஹைபாட்டன்யூஸ் இது தான். ஸோ 13 நான் சும்மா எடுக்க மாட்டேன், 13 ஒய்ன்னு தான் எடுப்பேன். அதே மாதிரி அட்ஜசன்ட் 12, இதுதான் என்னுடைய அட்ஜசன்ட். ஸோ 12 ஒய். ஸோ 13 12. ஸோ இங்கே இடத்துல என்ன வரும்? நம்ம இது படிச்சிருக்கோம்ல, இம்பார்ட்டண்ட் ட்ரிப்ளெட்ஸ். ஸோ ட்ரிப்ளெட்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 12 13 இருக்குது. அப்போ என்ன வரும்? இன்னொரு ட்ரிப்ளெட்ஸ் 5. ஞாபகம் இருக்கா? நிறைய பேர் ஞாபகம் இருக்கா இல்லையான்னு தெரில. ஸோ 5 தான் நம்மளுடைய ட்ரிப்ளெட்ஸ். இதுக்கு தேவையில்லாமல் உட்காந்து 5 12 13 அது வந்து ஒரு ட்ரிப்ளெட். ஏன்னா ஹைபாட்டன்யூஸ் 13 ஸ்கொயர் ஈக்குவல் டு 12 ஸ்கொயர் ப்ளஸ் 5 ஸ்கொயர், இது ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம். ஸோ அதனால தான் ஈஸியாக ட்ரிப்ளெட்ஸ் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். ஒரு வாட்டியும் பைத்தாகரஸ் திறமை யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கிறதுக்கு பதிலாக ட்ரிப்ளெட்ஸ் ஞாபகம் இருந்துச்சு அப்படின்னா ஈஸியாக போட்டு போயிடலாம். வெரிஃபை பண்ணுறதுக்கு மட்டும் 13 ஸ்கொயர் என்ன வருது, அது கூட 5 ஸ்கொயர் 12 ஸ்கொயர் வருதான்னு ஈஸியாக ப்ளஸ் மட்டும் பண்ணிட்டு போயிருங்க. சரி, ஓகே. 5 12 13 இஸ் எ ட்ரிப்ளெட். சரி, ஓகே. இப்போ இங்கேயுமே நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ட்ரிப்ளெட் தானே. ஸோ அதனால் நம்ம இதை ஒரு ஒய்னே வச்சுப்போம், 5 ஒய்னே வச்சுப்போம். ஆல் அதர் ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோஸ். ஸோ இப்போ சீக்கன் தீட்டா அவங்களே கொடுத்துட்டாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ஜஸ்ட்டு சிம்பிளாக இப்போ நான் என்ன பண்ணுங்கள், டேன் தீட்டா கண்டுபிடிங்க. டேன் தீட்டா ஈக்குவல் டு என்ன வரும், அதுக்கப்புறம் காட் தீட்டா ஈக்குவல் டு என்ன வரும். ஏன்னா டேன் அப்படியே இன்வெஸ்ட் பண்ணால் காட்டு தானே. இப்போ சீக்கன் தீட்டா அதோட இன்வெஸ்ட் வந்து என்னது? காஸ் தீட்டா. ஸோ காஸ் தீட்டா ஈக்குவல் டு என்ன வரும்? இப்போது சீக்கன் தீட்டா வந்து பார்த்தீங்கன்னா 13/12 அப்படின்னா காஸ் தீட்டா என்னவா இருக்கும்? காஸ் தீட்டா ஈக்குவல்ஸ் டு 12/13. டேன் தீட்டாவும் ஒன்றும் பெருசு இல்லை. டேன்னா வந்து என்னது? 2ஆ? கரெக்டாக? ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். இப்போ டேன் ஏன்னு நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா ஆப்போசிட் வந்து என்னது? 5 டிவைடட் பை 5y தான், டிவைடட் பை அட்ஜசன்ட் வந்து என்னது? 12y. ஸோ 5/12ன்னு இருக்கும், ஒய் கேன்சல் ஆச்சுன்னா. அப்போ காட்னா என்ன வரும்? 12/5. அதை அப்படியே இன்வெஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ அதே மாதிரி மிச்சம் இருக்கிறதெல்லாம் கண்டுபிடிங்க பார்ப்போம். ஸோ டேனு, காட்டு, காசு, சீக்கன் இருக்குது. ஸோ சைனு, கொசிக்கன் இதை கண்டுபிடிங்க. அண்டு ஃபார் எக்ஸாம்பிள் ஆல் அதர் ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோ, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஏலேருந்து தானே எடுத்துக்கிட்டோம். இப்போ ஏலேருந்து எடுத்துக்காமல் என்ன பண்ணுங்கள், சி எடுத்துக்கோங்க தீட்டாவா, சிஏ தீட்டாவாக எடுத்துக்கோங்க, பிஏ தீட்டாவாக எடுத்துக்கோங்க. ஸோ அந்த மாதிரி போடுங்க. சரியா? பிஏ நம்ம தீட்டாவாக எடுத்தோம் அப்படின்னா ஆப்போசிட் என்னவா மாறிடும்? 13ஆக மாறிடும். சரி, 6th one. If angle A and angle B are acute angles such that cos A equal to cos B, then show that angle A equal to angle B. சரி, ஆங்கிள் ஏ அண்ட் ஆங்கிள் பி ஆர் அக்யூட் ஆங்கிள்ஸ் அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. ஆங்கிள் ஏவும் ஆங்கிள் பியும் அக்யூட் ஆங்கிள், ரைட்டு. சச் தட் காஸ் ஏ ஈக்குவல் டு காஸ் பி. அப்போ காஸ் ஏ ஈக்குவல் டு காஸ் பின்னு சொல்லிட்டாங்க. சரி, அப்போ ஆங்கிள் ஏவும் ஆங்கிள் பியும் ஈக்குவலாக இருக்குன்றதை ப்ரூவ் பண்ணுங்கன்ற சம் வந்தாலே எதையோ ஒரு கான்செப்டை வச்சு என்னத்தையோ பண்ணி ப்ரூவ் பண்ணி வச்சுருங்க, அவ்வளோதான். கடைசியில் என்ஸ் ப்ரூவ்டுன்னு முடிச்சிருங்க. ஐயோ ப்ரூவ் பண்ண சொல்லிட்டாங்க, இது நம்மளுக்கு தெரியலையே, மறந்து போச்சேன்னு சொல்லிட்டு விட்டு வந்துடாதீங்க. மோஸ்ட்டாக ப்ரூவன் சம் எல்லாமே ஈக்குவல், அதாவது என்ஸ் ப்ரூவ்டாக தான் இருக்கும். அதனால் ஏதாச்சும் ஒரு சில கான்செப்ட் உங்களுக்கு தெரிஞ்ச கான்செப்டை வச்சு என்னென்னமோ வரைஞ்சி லைன்ஸ் எல்லாம் போட்டு இதுக்கு இது ஈக்குவலாக இருக்குது, அது இது ஈக்குவலாக இருக்குது அப்படின்றத போட்டு என்ஸ் ப்ரூவ்டுன்னு போட்டு வந்துடுங்க, மார்க் கொடுத்துருவாங்க. சரி, ஓகே.
இப்போ நம்ம சால்வ் பண்ண ஆரம்பிப்போம். ஒரு ட்ரையாங்கிள் வரையணும். ஆனால் கவனமாக இருங்க, ட்ரையாங்கிளை எப்படி வரையணுன்றதை கவனமாக இருங்க. ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, ஆங்கிள் ஏ ஆங்கிள் பி ஆர் அக்யூட் ஆங்கிள்ஸ். அப்போ ஒரு ட்ரையாங்கிளில் 2 அக்யூட் ஆங்கிள் இருக்கிற மாதிரி நான் வரையணும். இதெல்லாம் நம்ம சின்ன வயசுலேயே படிச்சிருப்போம். ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் வரைஞ்சேன் அப்படின்னா அதில் 2 ஆங்கிள் என்னவாக இருக்கும்? அக்யூட் ஆங்கிள்ஸாக தான் இருக்கும். எப்படி சார் சொல்கிறீங்க? சின்ன வயசில் நான் படிக்கல சார், எனக்கு சொல்லுங்கள் சார் அப்படின்னீங்கன்னா, சரி ஓகே, நான் ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் வரைஞ்சிட்டேன்னா, இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் இப்போ நல்லா பாருங்கள், இந்த ஆங்கிள் நான் எடுத்துக்கிறேன், இந்த ஆங்கிள் நான் எடுத்துக்கிறேன். இது ஒரு அக்யூட் ஆங்கிள் தானே? இப்போ இதை நான் ரொட்டேட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு எப்படி இருக்கும்? இப்படி தானே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இதை நான் பின்னு வச்சுக்கிறேன். போன வாட்டி எடுத்த மாதிரி ஏ பி இது சின்னு நான் எடுத்துக்கிறேன். சரி, இப்போ இது பி அப்படின்னா இது ஒரு அக்யூட் ஆங்கிள் தானே? இது ஒரு அக்யூட் ஆங்கிள். அப்படியே ஏ வாங்க, ஏன்னா சி வந்து 90 டிகிரி, அது அக்யூட் ஆங்கிள் கிடையாது, ரைட் ஆங்கிள். அப்போ நான் ஏ எடுத்தேன் அப்படின்னா இதுவுமே ஒரு அக்யூட் ஆங்கிள். எப்படி சார் சொல்கிறீங்க அப்படின்னா, திரும்ப அதே தான். இப்போ இது வந்து என்னது? இது ஒரு அக்யூட் ஆங்கிள் தானே, லெஸ் தென் 90 டிகிரியில் தானே இருக்குது. அப்போது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் 2 அக்யூட் ஆங்கிள் இருக்குது, சரியா? ஓகே, இப்போ நம்ம எடுத்தாச்சு. இப்போ இவங்க என்ன சொல்லிட்டாங்க? காஸ் ஏ ஈக்குவல் டு காஸ் பி. காஸ் ஏ ஈக்குவல் டு காஸ் பி. சரி, காஸ் ஏ வந்து நல்லா பாருங்கள். காஸ் ஏங்கிறது என்ன வரும்? ஸோ கா டூ, கரெக்டா? கா அட்ஜசன்ட் பை அட்ஜசன்ட் பை ஹைபாட்டன்யூஸ். ஓகே சாரி அட்ஜசன்ட் பை ஹைபாட்டன்யூஸ். ஸோ ஏ வந்து இங்கே இருக்குது, இதுக்கு ஆப்போசிட் வந்து பார்த்தீங்கன்னா பிசி, அட்ஜசன்ட் வந்து ஏசி, ஹைபாட்டன்யூஸ் ஏபி. ஓகேவா? அப்போ காஸ் ஏ அப்படின்றது அட்ஜசன்ட் பை ஹைபாட்டன்யூஸ். அப்போ அட்ஜசன்ட் என்ன வரும்? ஏசி தான் வரும், கீழே இருக்கக்கூடியது. சிஎன் கூட எடுத்துக்கலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. நான் ஏசின்னு எடுத்துக்கிறேன். ஏசி ஹைபாட்டன்யூஸ் வந்து என்னது? பிஏஆர் ஏபி. ஸோ நான் ஏபின்னு எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட் லெட்டர் ஏ தானே ஸ்டார்ட் ஆகுது. காஸ் பி, இப்போ நான் பியிலேருந்து பார்க்கணும். இப்போ பியிலேருந்து பார்த்தேன் அப்படின்னா சேம் காஸ்னா வந்து என்னது? அட்ஜசன்ட் பை ஹைபாட்டன்யூஸ். ஸோ இதுக்கு ஆப்போசிட் வந்து சிஏ, அட்ஜசன்ட் வந்து என்னவாக இருக்கும்? பிசி ஆர் சிபி எதனால எடுத்துக்கோங்க, நான் பிசின்னு எடுத்துக்கிறேன். ஹைபாட்டன்யூஸ் வந்து சேம் அதுதான், ஏபி தான். ரைட்டு, இப்போ நான் என்ன பண்ணலாம்? கேன்சல் பண்ணலாமா? ஸோ ஏபியும் நான் கேன்சல் பண்ணிக்கிறேன். அப்போ ரிமைனிங் இருக்கிறது என்னது எனக்கு? ஏசி ஈக்குவல்ஸ் டு பிசி. அதாவது ஏசியும் பிசியும் எனக்கு ஈக்குவலாக தான் இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லியாச்சு. அப்போது ஏசி அப்படின்ற ஒரு லைனும் பிசி அப்படின்ற ஒரு லைனும் எனக்கு ஈக்குவலாக தான் இருக்குது. அப்போ சொல்லப்போனால் ஆங்கிள் ஏ ஈக்குவல் டு ஆங்கிள் பி தானே? ஆங்கிள் ஏ ஈக்குவல் டு ஆங்கிள் பி தானே? ஏன்னா லைன் எனக்கு ஆங்கிள் 2 ஆங்கிள் சேமாக இருக்குது, 2 லைன் சேமாக இருக்குன்னா என்ன வரும்? அது ஈக்குவலாக தானே இருக்குன்னு அர்த்தம், காங்கிரண்ட்டாக தானே இருக்குன்னு அர்த்தம். அப்போ எனக்கு அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு, இதோட பண்ணாலே முடிஞ்சிருச்சு. ஏசின்ற லைனும் பிசின்ற லைனும் ஈக்குவலாக இருக்குது. அதே மாதிரி ஆங்கிள் ஏவும் ஆங்கிள் பியும் அப்போ ஈக்குவலாக தான் இருக்கும். 2 லைன் ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா 2 ஆங்கிளுமே ஈக்குவலாக தான் இருக்கும். ஸோ அப்போ என்ஸ் ப்ரூவ்டு. ஓகே, ஸோ நம்ம இதோட இந்த சாப்டர் முடிப்போம். இருக்குது, இதில் இன்னும் கொஷின்ஸ்லாம் இருக்குது, பயப்படாதீங்க. 11 கொஷின்ஸ் இருக்குது, அது எல்லாத்தையும் பார்ப்போம். ஸோ இந்த வீடியோவில் இதோட நம்ம கம்ப்ளீட் பண்ணி முடிப்போம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் ரிமைனிங்காக பார்ப்போம். ஓகேவா? அன்டில் நீங்கள் என்ன பண்ணுங்கள்? கீப் ஆன் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க, சரியா? ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. அண்ட் உங்களுக்கு ரிவிஷன் நோட்ஸ் அண்டு ப்ராக்டிஸ் செட் பேப்பர்ஸ்லாம் வேணும் அப்படின்னா ஸோ டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் லிங்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணி நம்மளுக்கு வாட்ஸ்அப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹாய் மெசேஜ் சென்ட் பண்ணுங்கள் அண்ட் பிடிஎஃப் நோட்ஸ் பை பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.